இயற்கை மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம். இந்த இடத்த பற்றி கேள்விப்பட்ட நாள்ல இருந்து இங்கே வரணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு. இந்த 2025 இது பார்ட் ஆஃப் மை கோல்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம் போன ஒரு டே டூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த டே டூரோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் பாயிண்ட் கோர்விராப். அதை பற்றி தான் நம்ம டூர் கைட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் தமிழில் விரிவாக்கம் செய்கிறேன். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். After 2 hours maximum he's going to die, but actually he believed because of his belief to God and Jesus Christ. Yes, after that our third got sick and only him, Grigor the Illuminator, could save him. Where after that, so they adopted Christianity as a state religion in 301. And by the way, Armenians are the first people they adopted Christianity as a state religion. Mount Ararat is actually biblical mountain for us. You know, that's have you heard about the Noah's Ark? Yeah. Noah's Ark was when the water was down and the first place, like the Great Flood, when the water was down, the first place where the Ark rested, it was on Mount Ararat. Yeah, Mount Ararat actually has two peaks, the Greater Ararat and the Lesser Ararat. இந்த இடத்த பற்றின வரலாற்றை தெரிஞ்சுக்கணுன்னா நாம் கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னோக்கி பயணப்படணும். அந்த காலகட்டத்தில் அர்மேனியாவை 3 அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் ஆண்டு வந்திருக்கான். அவரோட அரசபையில் அரசாங்க ஆலோசகராக இருந்தவர் தான் இந்த கிரெகோரி. மன்னன் பேகன் ரிலிஜனை ஃபாலோ பண்ணியிருந்திருக்கான். கிரெகோரி அவர் இந்த மன்னனுக்கு தெரியாமல் கிறிஸ்டியானிட்டியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அது இதை பிடிக்காத மன்னன் நம்ம அரசவையிலேயே ஒருத்தன் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை கால்கள் எல்லாத்தையும் கட்டி இந்த கோர்விராப்பில் இருக்கிற ஒரு சிறையில் தூக்கி போடுறாங்க. இந்த சிறையோட அமைப்பு எப்படின்னா, தரைக்கு மேலே இல்லை, தரைக்கு கீழே அகல பாதாளத்தில் இருந்திருக்கு. இந்த கோர்விராப் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, அர்மேனியா டர்க்கி பார்டரில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இதோட பேக்ரவுண்டில் தான் மவுண்ட் அராரத் இருக்குது. மவுண்ட் அராரத்னா நிறையா பேருக்கு தெரியாது, ஆனால் நோவாஸ் ஆர்க்னா இந்த உலகத்தில் இருக்க பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நோவாவோட ஆர்க் இன்றளவும் இந்த மவுண்ட் அராரத் மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சுற்று வட்டார மக்களோட பிலீவ் அதுதான். நோவாஸ் ஆர்க் இந்த மவுண்ட் அராரத்தில் தான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றின நிறைய ஆராய்ச்சிகள் இன்றளவும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி கட்டடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வலது பக்கம் ஒரு புதுசான ஒரு கட்டடம் இருக்குது. இந்த குட்டி குட்டி கட்டடங்கள் தான் எல்லாமே அந்த அகல பாதாள சிறைச்சாலைகள். இந்த வலது பக்கம் இருக்கிறது 13th செஞ்சுரியில் கட்டப்பட்ட அகைன் இது ஒரு மானஸ்ட்ரி. அது ஹோலி மேரிக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் மன்னன் தன்னோட சுயநினைவை இழந்து பைத்தியம் பிடிச்சி தன்னோட ஸ்கின்னை அவரே கத்தி வச்சு கிழிச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி பயங்கரன ஒரு ரண வேதனைக்குள்ள ஆளாக்கப்படுறார். இந்த காலகட்டத்தில் மன்னனோட சகோதரிக்கு அடிக்கடி நைட்டு கனவு வந்திருக்கு.
அந்த கனவுல அறிகுறி எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் தூக்கி போட்ட அந்த பாதாளத்தில் இருக்கிற அந்த கிரகோரியால் மட்டும்தான் வந்து இந்த மன்னனை காப்பாற்ற முடியும். அதனால் அவரை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்திருக்கு. இதை மன்னனை நம்பவே இல்லை, மன்னனோட நாட்டு மக்களை நம்பவே இல்லை. கடைசியாக மன்னனோட மகன் அந்த இளவரசன் அவன் என்ன பண்ணியிருக்கான், சரி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதாள சிறைக்கு வந்து அவரை பேர் சொல்லி கூப்பிட்ருக்கான். பேர் சொல்லி கூப்பிடும்போது அவர் உசுரோடு இருந்தது தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு இடம் தான் கைஸ், செயின்ட் கிரகோரி 13 இயர்ஸாக இந்த இடத்துல தான் வாழ்ந்தார். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஃபுல் லாக். அந்த ஒரு இடம் தான் என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் 13 இயர்ஸாக ஒரு மனுஷன் ஜெயிலில் கிடந்திருக்கிறான். அந்த மனுஷன்தான் இந்த அர்மேனியா கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். இவர் தான் செயின்ட் கிரகோரி. बस इनके ओनर बस है. There's a one more here. This is another one because this place was as a jail, as a prison. Okay. So, but where he was imprisoned, it was. This one, okay. Thank you. கிட்டத்தட்ட இது 13 ஆண்டுகளுக்கு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இங்கே வந்து பார்த்துருக்குறாங்க. எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். இந்த பாதாள சிறையில் தூக்கி போட்ட உடனே இவர் வந்து இறந்துருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமோ இல்லை 2-3 நாட்களுக்குள்ளேயே இறந்துருக்கணும். ஆனால் கடந்த 13 வருஷமாக இவர் இறக்காமல் உள்ளேயே இருந்திருக்கிறாரு. அப்போ இவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் வந்து வச்சு தான் நம்ம அப்பாவை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட அந்த இளவரசன் என்ன பண்ணியிருக்காரு, இவரை வெளியில் எடுத்துருக்குறாங்க. வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மன்னர் முன்னாடி நிப்பாட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரிகோரி வந்து இந்த மன்னனோட அந்த மனநோயை போக்கி மன்னனை வந்து ஒரு நார்மலான ஸ்டேஜுக்கு வந்து அவரை வந்து மறுபடியும் திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த மானஸ்ட்ரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அந்த மவுண்ட் அராரத் வியூ கிடைக்கும். பட் ஃபுல்லாக க்ளவுட்ஸ் இருக்குது, அதனால் பார்க்க முடியல. கொண்ட மன்னன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பேகனிசத்தை விட்டுட்டு நானும் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறேன், இவர்கிட்ட ஏதோ பவர் இருக்குது, இவர்னால தான் நான் குணமானேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்களுக்கு என்ன உத்தரவு போடுறான் அப்படின்னா, இந்த கிறிஸ்டியானிட்டியை இந்த நாட்டோட ஸ்டேட் ரிலிஜனாக அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறான் கிபி 301. கட்டு. Don't destroy others' house, ra. Okay? Wish for a better future. பாஸே, இந்த மாதிரி நிறையா ட்ராவல் பண்ணோம், நிறையா கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நானும் கட்டுறேன். ஆல்ரெடி நிறையா கனவுகள் எனக்கு வந்து நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இன்னும் மேலும் வளர என் கூட இருக்கிறவங்களும் நல்லா வளரணும், அவர்களோட கனவு நிறைவேறணும். Just after some time, I did the same. But this stones, it's there for a purpose, of course. You know how they arrange it. Like there is someone is living here. There is not only one. Many. So many. Look at the view. Columbus. Huh? 12? No, 10 minutes is there. We'll go. Come. எங்க அங்கே அந்த கொடியா, அர்மேனியா கொடியை பார்க்க போகிறோம். Oh my God. இது ஃபுல்லாக மழை கைஸ். அதுக்கு தான் ட்ரக்கிங் ஷூ வாங்கியிருக்கோம். அர்மேனியாவோட கொடியை பாருங்கள். இங்கே இருந்துட்டு ஒரு வியூ பார்க்க போகிறோம் மொத்த ஏரியாவையும். வாட் a place. இந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் கீழே போய் டைம் ஆகிடுச்சு.
அடுத்த லொக்கேஷனுக்கு. இப்போ மலை மேலே இருக்கிறேன், கீழே இருந்து இறங்கி ஓடணும். அந்த ஒருத்தவங்க போயிட்டுருக்கான் பாருங்கள், ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. நான் கீழே இறங்குறாரே அந்த கோயிலில் ஃபோக்கஸ் வச்சு இறங்குறேன். மலையிலேருந்து கீழே இறங்கும்போது மழை வந்து பாதை வந்து கரெக்டு மரட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே எப்படி இறங்க போகிறேன்னு தெரியல, ஸ்லோவாக இறங்கணும். பட் ஆனால் என்னோடய ஷூ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாங்கின ஷூ வந்து ட்ரக்கிங் ஷூ தான் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பா மைண்ட் ப்ளோயிங் வியூ. சரி, நான் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. அர்மேனியா கொடி வந்து அந்த மலைக்கு பின்னாடி அப்படியே போயிடுச்சு. ஏன்னா கால் பண்ணிட்டாங்களா? லுக் அட் த பிளேஸ் கைஸ், வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இன்னொரு லொக்கேஷனில் சந்திப்போம். பாய் பாய். ஹாய் கைஸ், இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஓல்டஸ்ட் ஒயின் டிஸ்கவரி பண்ண அந்த பிளேஸுக்கு. அங்கே தெரியுதா, அங்கங்கே நடந்து போயிட்டுருக்குறாங்க நிறைய பேர். அந்த மலை மேலே உள்ள நம்முடைய இந்த பரிணாம வளர்ச்சி காலத்தை அதிநவீன காலம், நவீன காலம், வரலாற்று காலம், பழைய வரலாற்று காலம், இரும்பு காலம், செப்பு காலம், கற்காலம் காலம், பழைய கற்காலம் அப்படின்னு இந்த தொல்லியல் ஆராய்ச்சி மூலியமாக இதை வந்து ரகம் பிரிப்பாங்க. அப்படி ரகம் பிரிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆரணி கேவ் 1 இந்த இடம் எந்த வரலாற்றை பற்றி சொல்ல போகுது அப்படின்னா, கற்காலம் முடிஞ்சு அந்த செப்பு காலம் தொடங்கின அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த மனுஷனோட கலாச்சார மாற்றத்தில் மிக முக்கியமான காலகட்டம் தான் இந்த கற்காலத்திலேருந்து நம்ம செப்பு காலத்துக்கு மாறினது. இந்த காலகட்டத்தில் தான் இந்த ரிலீஜன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. மனுஷன் வந்து அப்படியே நாகரிகத்தோட அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தன்னை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டான். இந்த ஆரணி குகையோட வயசு மில்லியன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறதாகவும், இங்கே கிமு 3500லேருந்து 4300க்கு இடைப்பட்ட காலகட்டத்திலேருந்து இங்கே மக்கள் வாழ்ந்திருக்கலாம்னு இங்கே ஆராய்ச்சியோட தகவல்கள் சொல்லுது. 2008 அர்மேனியாவில் நடந்த ஒரு தொல்லியல் துறை ஆராய்ச்சியில் தான் இந்த கேவ் வந்து உலக வெளிச்சத்துக்கே வருது. 2008 ஒரு 5000 வருஷம் மிக பழமையான ஒரு லெதர் ஷூ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. கீழே ஃபுல்லாக உட்டு போட்டிருக்காங்க நடக்கிறதுக்கு, அதனால் ஈஸியாக நடந்து போக முடியாது இந்த கேவுக்குள்ளே. சைட் 2011 ஒரு மிகப்பெரிய ஒரு ஒயினரி யார்டு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒயினரி யார்டு தான் இந்த உலகத்திலேயே, அதாவது மனுஷ வரலாற்றிலேயே மிக பழமையான ஒரு ஒயின் யார்டு அப்படின்னு இன்று வரைய சொல்லப்படுது. அந்த கேவில் அந்த சரிஞ்சு உள்ளாமல் இருக்கிறதுக்காக மணல் முட்டை வச்சு கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதான் டெஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இருக்காங்க. இதில் அந்த ஒயின் இந்த
பாண்டங்கள், மண் பாண்டங்கள், அந்த ஓயின் தயாரிக்கிற மண் பாண்டங்கள் இதெல்லாம். இந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல டிஸ்ப்ளே வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம வந்து டூர் கைட் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. But as Asian people were not having a chance to go on other places, we are thinking this is the type of the grapes we are calling as Arini grapes. And from this part here we have 3 interesting skulls they discovered, two which belongs to children and teenager. So one is about 9th year, 11th year and 18 years old and girl. And you know, like why they died, the reason that they died, it's because of they sacrificed those people. Like it was before adoption of Christianity as a time of the paganism, and during the paganism it was allowed to sacrifice the people, and especially were choosing the children and teenagers. Why? Because they are more poor and were choosing like the prettiest one. So I would like to show you this. So this skull, actually this is the 18 years old boy, yes, guy. So they tried to renovate the face of 18 years old boy. Here you can see his face. But yeah, this is our அதில் முக்கியமாக ஒரு 3 மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவுமே வந்து ரொம்ப யங்கான பீப்புளோட மண்டை ஓடு. ஒரு குழந்த, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பையன். எல்லாருமே வந்து இந்த 2 பேரும் இப்போ இந்த பொண்ணும் பையனும் ரொம்ப யங் ஏஜ், அது வாலிப பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஏஜ் கால்குலேஷனில் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. கிறிஸ்டானிட்டிக்கு முன்னாடி இங்கே அர்மேனியாவில் இருந்த ரிலீஜியஸ் வழக்கம் என்ன அப்படின்னா பேகனிசம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ரிலீஜன்ஸே கிடையாது. மேபி இவங்க வந்து நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியில் நம்பப்படுது. ஓகே, அப்படியே போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த கல்ச்சர்லாம் பார்க்கும்போது அப்படியே லைக் நம்மளோட பழைய கல்ச்சர் இதுக்கும் அதே இந்த மண்பாண்டங்கள்லாம் ஒரே மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த கனெக்ஷன். ஒயின் பாட்டு சரி, இவங்க எந்த குரூப்பை சேர்ந்தவங்களா இருக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வலைதளத்தில் வந்து இதை தேடி பார்க்கும்போது இந்த மக்களோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து கே டைப் டிஎன்ஏவாகவும் இவங்களோட டிசெண்டன்ட்ஸ் வந்து எல்டி அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல் தெரியுது. ஃபர்தராக கேனா என்ன எல்டினா என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மக்களோட அந்த ஆன்செஸ்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு தேடி பார்த்தா ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். அதுலேயும் மிக முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியா சப்காண்டினெண்ட்டில் இன்னும் ஃபர்தராக போய் பார்த்திங்க அப்படின்னா சவுத் இந்தியா வருது. அப்படியே மேலே வந்து மற்ற அந்த காண்டினெண்ட் யூரோப், இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட், அப்படியே அந்த பக்கம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே இந்த டிஎன்ஏ வந்து ஸ்ப்ரெட்ஸ் வந்து அந்த தரவுகள் சொல்லுது. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. முடிஞ்சால் தேடி பாருங்கள். வரலாற்றில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா தேடி பாருங்கள். நம்ம டே டூரில் 3ஆவதாக பார்க்க வந்திருக்க இடம் நவரங் மானஸ்ட்ரி. ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. இந்த சரௌண்டிங்ஸை மட்டும் பாருங்களேன். சுற்றிலும் மலைகள், நடுவில் 2 தேவாலயங்கள். வேறு லெவல் பிளேஸ் இது. இந்த சர்ச் ரெண்டும் கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க.
இதில் ஒரு மெயின் சர்ச் இருக்குது. இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மெயின் சர்ச்சோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த என்ட்ரன்ஸ் டோர் இருக்குல்ல, அது கொஞ்சம் குறுகி இருக்கும். மேலே ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த தெரியுதா, மேலே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது ரொம்ப குறுகி இருக்கும். எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம தேவாலயத்துக்கு கடவுளை தொழுகிறதுக்காக உள்ளே நுழையும் போது நம்ம வந்து தாழ் பணிந்து உள்ளே நுழையணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த சைடோட படிக்கட்டு பாருங்களேன், படிக்கட்டோட அகலமே கிட்டத்தட்ட வெறும் 15 சென்டிமீட்டர்னு தான் சொல்கிறாங்க. மேலே ஏறும்போது ஈஸியாக ஏறிடலாம், ஆனால் கீழே இறங்கும்போது அந்த கடவுளை தொழுதுட்டு கீழே இறங்கும்போது நம்ம உடம்பை வந்து ஒரு சைடாக திருப்பிக்கிட்டு தான் கீழே இறங்கி வரணும் போல். அந்த மேல் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்குறது ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால இப்போ யாருக்கும் அலௌடு இல்லை மேலே போகிறதுக்கு. அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த ஏரியாவில் வந்தோம்னா இந்த மானஸ்ட்ரியை சுற்றி பார்க்கலாம். இந்த மானஸ்ட்ரியை சுற்றி இருக்கிற ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம டூர் கைட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ரம்யமான பிளேஸுங்க. பெஸ்ட் ஸ்பாட் ஃபார் டேக்கிங் ஃபோட்டோஸ், ரீல்ஸ் அமேசிங்காக இருக்கும். So this is the only church, and this the meaning of the church is like those couples, those who are not having the children, so they are coming here praying, and later like they will have a baby. Okay, dears, this is it about this church. So now you can take some photos like after what time? Okay, let's at 3 or 3:05. Let's meet in the car after 30 minutes, and we'll go and finally we'll have a lunch. ஓகே, தேங்க்யூ. லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. Let's go. I'll show you. இப்போ நம்ம இந்த மெயின் சர்ச்சோட உட்புற பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து உள்ளே வந்து ஒரு ஆல்டர் ஏரியா இருக்குது. ஐ மீன் அதை ப்ரே பண்ணுற ஏரியா. அதை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சர்ச்சில் ஒரு ஸ்பெஷாலிட்டி வேறு இருக்குது. வெளியில் அதை தான் வந்து நம்ம டூர் கைட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதாவது இங்கே அர்மேனியர்கள் வந்து இந்த சர்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா, குழந்தை வரம் இல்லாமல். அவங்க வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூர் கைட் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இதே மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் நம்ம நாட்டிலையும் நம்ம ஊர்லேயும் இன்றளவும் தொட்டு அதை நம்ம கடைப்பிடித்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்களோட பழக்க வழக்கங்கள் ப்ளஸ் அவங்களோட வாழ்வியல் முறையும் சரி எல்லாமே கொஞ்சம் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த டே டூரில் அங்கே போன அந்த கேவாக இருக்கட்டும், ஆரணி கேவாக இருக்கட்டும், இல்லை இந்த சர்ச்சோட அந்த ப்ரேயர் அந்த முறையாக இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் வந்து அப்படியே கனெக்ட் ஆகுது. நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஸோ ஒவ்வொரு டூரிஸ்ட் வரவங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கைட்ஸ் இருக்கிறாங்கள்ல ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க டீட்டெயிலாக. நம்ம டே டூரோட அடுத்த பகுதியாக ஆர்மேனியா கிராமத்து விருந்து.
அர்மேனியாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் நமக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கிராமத்துக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியை பாருங்களேன், எப்பா வேற லெவலில் இருக்குடா சாமி. அந்த கிராமத்தோட லொக்கேஷன் மட்டும் காட்டுற தேங்க்யூ பிரதர். இந்த கிராமத்தில் தான் நாங்கள் அர்மேனியாவோட லோக்கல் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். முடிஞ்சு இப்போ கிளம்பி ஹோட்டலுக்கு போகிறோம் சிட்டியில். And later we'll start our city. Okay? தேங்க்யூ. Mình đi nhà mà lúc đấy thì டூர் ஓவர்.